வணக்கம் நண்பர்களே, நம்ம மல்லிசீரில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, என்ன நடந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிஷா ஒரு பக்கம் திட்டம் போட்டு ஒரு ஃபேமிலியை அமுச்சு விடுறாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு, அது ஒரு கேங் தனியாக இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி ஒரு ஒற்றைக்குச்சி ஓனான வில்லனா செட் பண்ணியிருக்கு. அவன் வந்து எந்த மாதிரி வில்லன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழைய கவுண்டமணி படத்துலலாம் பார்த்துருக்கலாம். 5 கோல ஆறுமுகம் 5 கோல ஆறுமுகம்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா, அவன் வந்து 5 பேரை போட்டு தள்ளியிருக்கான், தலையை வெட்டி எடுத்திருக்காதனால தான் அவனுக்கு 5 கோல ஆறுமுகம் பேர் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை இல்லைங்க. நம்ம கவுண்டமணி தேங்காய் திருடி இருப்பார், ஓகேங்களா? அதனால் 5 கோலையை வெட்டிட்டான்னு சொல்லி தேங்காய்க்காக ஒரு பிரச்சனையை கிளப்பியிருப்பாங்க. இது தெரியாமல் அவங்க பெரிய பில்டப் பண்ணுவாங்க. அதே மாதிரி தாங்க அந்த வில்லனும். இவெல்லாம் ஒருத்தே இல்லை. சுகர் வந்தவன், கொலஸ்ட்ரால் வந்தவன், இந்த மாதிரி டுபாக்கூருங்களாம் பார்த்து இவன் கொல்லலாம் ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆண்ட முடிஞ்சு அவங்களே இறந்துடுறாங்க. ஆனால் இவன் தான் கொண்டான்ற மாதிரி இவன் சீனை போட்டு தான் இப்போ ராஜேஸ்வரிக்கிட்டையும் வந்திருக்கான். ஆனால் ராஜேஸ்வரிக்கு தெரியாது என்னன்னா, இவன் ஒரு டுபாக் ஒரு டம்மி பீஸ் இருந்தாங்க. நம்ம விஜயும் ஹெல்த்தி ப்ரோட்டீன் பாய், மல்லியும் ப்ரோட்டீன் கேள், வெண்பா குட்டி ப்ரோட்டீனுக்கோ ப்ரோட்டீன். ஸோ இவங்கெல்லாம் அவ்வளோ வீக் கிடையாது. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம நிஷா, ராஜேஸ்வரியோட திட்டம் பெருசாக ஒன்றும் பாதிக்க போகிறது இல்லைங்க. நிஷாவோட திட்டம், ஆமாங்க, நிஷா செட் பண்ணிக்கிறது ரொம்ப மோசமான கேவலமான கொடூரமான ஒரு குடும்பங்க. அவங்க 2 பேரும் புருஷ முன்னாடி சொல்லிட்டு ஒரு குடும்பத்தையே நடுத்தரும் நிற்க வச்சு போட்டு தள்ளுறாளுங்க. ஸோ அவங்களால மல்லிக்கும் விஜய்க்கு எதனா பேர் ஆபத்து வருமா அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் கேட்குறீங்க. அதை தான் சொல்ல போகிறவாங்க. இன்னொரு பக்கம் வில்லன்ஸ் குரூப் 1 குரூப் 2 2 குரூப் இருங்க. டீம் 1 டீம் 2 2 டீமும் இப்போ மெர்ஜ் ஆகிட்டாங்க. 2 டீமும் ஒன்றா ஆகிட்டாங்க. நிஷாவோட கேங்கும் சரி, நம்ம ராஜேஸ்வரோட கேங்கும் சரி, 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளே போட்டி வந்து இவங்கள போட்டு தள்ளுறதுக்கு பதிலாக அவங்களே போட்டு தள்ளிப்பாங்களா, இல்லை வேறு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க. இதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் நம்ம டிரைவர் வந்து சரியான அவன் தான் டுபா பூரி, இவனால் ஏதோ பிரச்சனை வருது, இவன் ஏதோ பண்ண போகிறான்ற விஷயம் நம்ம மல்லிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, இதுக்கு மேலே இட்டா சரிப்பட்டு வராது, இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்லியிருந்தா நம்ம விஜய் எப்படியோ பிரச்சனையை தீர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் இது எதையுமே சொல்லாமல் நம்ம மல்லி முட்டாள்தனம் பண்ணுறாங்க. மல்லிக்கு இதே வேலை தாங்க. எல்லா டைமில், ஒரு டைம் 2 டைமில் எல்லா நேரத்துலையும் அவங்க பண்ணுற முட்டாள்தனம் என்னென்னா, இந்த விஷயத்தை வெளியில் சொல்லாமே இருந்து பண்ணுறாங்க. ஆனால் இதை முதல்ல விஜய் கிட்ட சொல்லிட்டு அவர் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி தக்காளி தவடாவில் 4 வச்சா பயபுல எல்லாம் உண்மை கக்கிட்டு போடும். ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் முட்டாள்தனம் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் வேறு என்ன நடக்க போகுது, மல்லி சீரியலில் வேறு என்ன புதுசாக விறுவிறுப்பாக வரப்போகுதுங்கிற விஷயத்தை அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோட வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் சப்போர்ட், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye. இதுக்கப்புறம் நம்ம விஷயத்தை பற்றி பேசலாம் வாங்க. ஒரு 2 நாளாக வீடியோ போட முடியலைங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம் ஒர்க் ப்ரெஷர், ரொம்ப ப்ரெஷருங்க. இப்போ கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி நைட்டு எப்படியும் வீட்டுக்கு போகிறது 12 மணி ஆகிடும். இது மொதல் விஷயம். செகண்ட் வந்து டிப்ரெஷன். ஆமாங்க, ஒர்க்கும் பார்க்குறோம், இதுவும் பார்க்குறப்போ நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. முட்டாள்தனமாக ஏதோ பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்களும் என் வீடியோ பார்த்து காண்டாகக்கூடாது. என் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் வீடியோ நிப்பாட்டெல்லாம் முடிவு பண்ணி நிப்பாட்டினேன். இப்போ ஏன் போட்டேன்னா, இப்போ 1 ஹவரில் எனக்கு பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 ஹவர் யூஸ் பண்ணிக்கிட்டால் ஒரு வீடியோவது போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ நண்பர்கள், இதுதான் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். எமர்ஜென்சி ஒர்க்குன்றதுனால பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் மல்லி சீரியலில் புதுசாக ஏதாவது நடக்க போதா, நம்ம மல்லி, விஜய், வெண்பா இவங்களுக்குள்ளே வேறு என்னென்ன நடக்க போகுது, புது புது பிரச்சனைகள் என்ன வரப்போகுதுன்றத அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. முக்கியமாக நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ஒரு முக்கியமான நம்பருக்கு. என்னோட பெஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேர் இருக்குது. 2 பேர் சொல்லணும் தப்பான எல்லாரும் தான். அதில் 2 பேர் தாங்க. சாரி, பாய்.